சிறுநீரில் புரதம் வெளியேறுவதைத் தடுக்க முதல் உடல் சூட்டைத் தணிக்க வேண்டும். உடல் சூட்டைத் தணிக்க கொதிக்கிற தண்ணியில் நன்னாரி பவுடரை போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்கிறீங்க. கொதிக்க வச்ச கொஞ்ச நேரத்துக்கு பிறகு இறக்கி வச்சுட்டு அது ஆறிய பிறகு அந்த தண்ணியை வடிகட்டி குடிக்கும்போது உடல் சூடு குறையும். அதோடு மட்டுமல்லாமல் இது சிறுநீரகத்தை புதுமையாக்கும், ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வரும். அவ்வளோ புரதம் வெளியேறுவதையும் தடுக்கும் இது நல்லா. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கோவக்காயை காலையில் எழுந்தவுடனே ஒரு 5 கோவக்காய் எடுத்துக்கங்க. அதை ஒரு லைட்டாக கட் பண்ணி தொடர்ந்து ஒரு 10 நாளைக்கு சாப்பிட்டு பாருங்கள். புரதம் வெளியேறுவது தடுக்கப்படும். புரதம் வெளியேறுவதை தடுக்க ஒரு பெஸ்ட்டு மெடிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட்டு ஒரு ஃபுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவக்காய் தான். அதுக்கு அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா ஆவாரம்பூ கஷாயம். ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சுட்டு ஆவாரம்பூ கொஞ்சம் ஒரு கையளவு இல்லாட்டினா 2 கையளவு போட்டுங்க. போட்டு நல்லா கொதிக்க வைங்க. ஒரு டம்ளர் 2 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா, அது 1 டம்ளர் வரைக்கும் வந்ததுன்னா அது அப்படியே கலர் மாறிடும். அதை கொஞ்சம் கீழே இறக்கி வச்சு குடிச்சிங்கன்னா இந்த புரதம் வெளியேறுவது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோய்க்கு அருமருந்து இது. சர்க்கரை நோய் மூலமாக உங்களுக்கு சிறுநீர் ஃபால்ட் ஆகிட்டு அப்படின்னா இது ஒரு நல்ல ஒரு மருந்து. அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் படிஞ்சிருக்கிற அந்த துர்நாற்றம் அதெல்லாம் இருந்ததுன்னா போயிடும். இப்போ கோவக்காய் எனக்கு 5 சாப்பிட முடியல அப்படின்னா காலையில் ஒரு 3 சாப்பிடுங்க, ஈவினிங் ஒரு 3 சாப்பிடுங்க. அதாவது கோவக்காய் வெறும் வயிற்றுலையும் சாப்பிட்லாம், இல்லை சாப்பிட்ட பிறகும் ஒரு அரை மணி நேரம் கழித்து சாப்பிட்லாம். இப்படி சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறுநீரகத்தில் புரதம் வெளியேறுவதை தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் புரதம் வெளியேற நிறைய பிரச்சனைகள் வரும். ஏன்னா அது எல்லா கெட்ட கொலஸ்ட்ராலையும் வெளியேற்றும், நல்ல கொலஸ்ட்ராலையும் வெளியேற்றும். அப்போ உடம்புல நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்க நாம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். கோதுமை, ஓட்ஸ், பாதாம், முந்திரி, மீன், பார்லி, பீன்ஸ் போன்றவைகளை சாப்பாட்டில் சேர்த்து வந்தால் உடலில் மெக்னீசியம் என்ற சத்து அதிகமாகி சிறுநீரக சம்பந்தப்பட்ட கோளாறுகள் அனைத்தும் நீங்கும்.